எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, எதற்காக செய்கின்றோம்? அந்த இறைவனை நெருங்க வேண்டும் என்பதற்காகத்தான் வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரமும் இறைவனோடு நம்மை நெருக்கமாக நேரடியாக தொடர்பு படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வழிபாட்டு முறைதான். மாதந்தோறும் ஒரு முறை மைத்ரேய முகூர்த்தம் வரும். அதுவும் 24 நிமிடம் மட்டும்தான் வரும். இது நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கும். இந்த மார்ச் மாதம் மைத்ரேய முகூர்த்தம் எந்த நாளில் வருகிறது, எந்த நேரத்தில் வருகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம். மார்ச் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:45 மணிக்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை, அதாவது 10/3/2026 செவ்வாய்க்கிழமை இரவு 12:56 மணி வரை இந்த 131 நிமிடங்கள் மைத்ரேய முகூர்த்த நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவும் 10/3/2026 செவ்வாய்க்கிழமை ஆரம்பிப்பதே மைத்ரேய முகூர்த்த நேரத்தோடு ஆரம்பிப்பது மிக 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 சிறப்பான ஒரு நாளாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த 12லிருந்து அந்த 11 மணி வரைக்குள்ளான அந்த 11 நிமிடங்களை யாரும் தவறவிடாதீர்கள். அனைவரும் தூங்கிய பிறகு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஓசைகள் எல்லாம் அடங்கிய பிறகு அமைதியான ஒரு நேரத்தில் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இரவு தூங்கி விடுவோம், நள்ளிரவில் இந்த குறிப்பிட்ட நேரத்தை கண்விழிக்க கஷ்டமாக இருக்கும் என்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இந்த பிரபஞ்சம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் இறைவனோடு தொடர்பு கொள்ள ஒரு வாய்ப்பு வேண்டும். நாம் நினைத்த வேண்டுதலை எல்லாம் இறைவனின் செவிகளிலேயே சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரவு அலாரம் வைத்துவிட்டு அந்த மைத்ரேய முகூர்த்த நேரமான முன்பாக ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பாக எழுந்து கொள்ளுங்கள். எழுந்து முகம் கை கால்களை மட்டும் கழுவிக்கொண்டு 2 நெய் தீபங்கள் ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொல்லி வேண்டி பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். கிருஷ்ண பரமாத்மாவோடு சேர்த்து முருகனையும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிப்பதே இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துடன் ஆரம்பிப்பதால் செவ்வாய்க்கிழமைக்குரிய கடவுளான முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த நேரத்தில் கிடைக்கும். குறிப்பாக கடன் அடைய வேண்டும் என்ற வேண்டுதலை நீங்கள் முன்வைத்தால் உங்களுக்கு கோடி கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைவதற்குரிய வழியை முருகப்பெருமானும் கிருஷ்ண பரமாத்மாவும் காட்டி கொடுப்பார்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.